உனக்கு 80 வயசு ஆகிறது என்று சொன்னார்கள். ரொம்பவும் சந்தோஷம். நீ இந்த வயதிற்குள் பெரிய கொடுத்த அங்கே தங்கு வாங்கி நல்லது கெட்டது எல்லாம் செய்து இருக்கிறாய். எங்களுக்கு நீ இருந்தால் சௌகரியமாக இருந்தால் இருந்து மற்றபடி குழந்தைகள் எல்லோரும் சௌக்கியமாக இருக்க வேண்டும், நீயும் சௌக்கியமாக இருக்க வேண்டும், நீயும் பரதும் எல்லோரும் நன்னா இருக்க வேண்டும். அதான் பகவானை பிரார்த்திக்கிறேன். எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் மாமி உங்களோட 80th பர்த்டே பற்றி கேள்விப்பட்டு. வி விஷ் யூ வெரி வெரி ஹாப்பி 80th பர்த்டே. இப்போ இந்த லாக்டவுன் இருக்கிறதுனால பெரிய செலிப்ரேஷன்லாம் பண்ண முடியாது. பட் வி வாண்ட் டு ஃப்ரம் வேர் எவர் வி ஆர் வாண்ட் டு விஷ் யூ வெரி பெஸ்ட் இன் யுவர் லைஃப். நன்னா இன்னைக்கும் ஞாபகம் இருக்கு, திருவண்ணாமலையில உங்க கல்யாணம் அட்டென்ட் பண்ணதுலேருந்து ஒவ்வொரு ஈவெண்ட், இந்த லைஃப், எல்லா ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு இன்னைக்கும். அதே மாதிரி சிரிச்ச மூஞ்சி, எப்பவும் so loving and caring. You've always been very affectionate to all of us. And இப்போ சமீபத்தில் உங்க 4-5 வருஷம் முன்னாடி மாமாவோட சதா விஷயத்துக்கு வந்தது, எல்லாரோடையும் சேர்ந்து இருந்ததுலாம் ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். இதுக்கு இந்த மாதிரி நிலைமைனால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாத மாதிரி இருக்கிறதுனால நாங்கள் இங்கேருந்தே உங்களுக்கு எங்களுடைய கிரீட்டிங்ஸ் கொடுக்குறவங்க விஷ் பண்றோம். அப்பா நீங்க ஸ்ரீமதி ராஜ்புத்திரிக்கு அதே ஆசீர்வாதம். Mommy, many 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 greetings on this lovely occasion. உங்களோட 80th birthday. We wish you a lot of health, lot of cheer, joy, and we have been thinking about it, and both of them have been talking about the lovely event so many years back. I've heard a lot about your village, about your father, about the outstanding qualities of him. We remember you very fondly, Mami. ஹாப்பி பர்த்டே டு ராஜலட்சுமி. உனக்கு 80வது வயதுன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் டிசம்பர்ல தான் 80 உனக்கு ஞாபகம் இருக்கும். நான் போன்ல கூட உனக்கு சொன்னேன். நானு இவ காலம் எவ்வளவு வேகமா ஓடிட்டு பத்தியா. நான் தான் நம்ம சின்ன வாடா இருக்கச்ச நீ, நானு, பெரிய சுந்தரி அவெல்லாம் திருவண்ணாமலை லீவுக்கு வந்தோம்னா எவ்வளவு ஜாலியா விளையாடிட்டு ஓடி பிடிச்சிட்டு தாயக்கட்டம் விளையாடுவோம், பல்லாங்குடி விளையாடுவோம், தூணை பிடிச்சி விளையாடுவோம். இதெல்லாம் இதெல்லாம் தான் இப்ப இந்த 80 வயசுல இதெல்லாம் இந்த பழைய காலத்துலாம் ஞாபகம் வருது. நீ லீவுக்கு வந்தாலும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நம்ம எல்லாரும் ஒன்னா இருப்போம். இத நினைச்சா எனக்கு என்ன பேசுறதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. இந்த சமயத்துல உன்னை பாக்கணும் தான் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நான் பழைய நினைவெல்லாம் வருத வழிய எப்படி இப்ப உடம்பு நிலைமையில வர முடியாது போல் இருக்கு. அது தவிர நம்ம பால் மடத்துல இருந்த போது மார்கழி மாசத்துல நம்ம திருப்பாவை திரும்ப நீ நானு எல்லாம் தோட்டத்துல திருப்பள்ளி எழுச்சியெல்லாம் பைகாட் பண்ணுவோம். உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப இது சங்கராச்சாரிய சுவாமி சக்தி விலாச சபை மண்டபத்துல நம்மளுக்கு வெள்ளிக்காசு, பவுன் காசு இதெல்லாம் கொடுத்தா. அதெல்லாம் ரொம்ப நினைச்சு சந்தோஷம். அதெல்லாம் எப்ப மார்கழி மாசம் உனக்கு சொல்ல கூட சொல்லுவேன் நான் அது மாதிரி. அப்புறம் என்னன்னா இன்னும் நான் அதான் நினைச்சுக்கிறேன். இப்போ நான் ஆனந்த பிள்ளையான் இருக்கச்ச நீங்க திண்டியில இருந்தீங்க. அப்போ திண்டியில இருக்கச்ச காந்திக்கா வேலை இருக்கச்சு. நீ இப்ப கல்யாணம் ஆகாத பொண்ணு பாவம். எங்களை பார்த்த உடனே ஆசையா நீ உடனே இது கோதுமை ஊற போட்டு கோதுமை அல்வாவும் காரமும் பண்ணி கொடுத்தேன். அதான் நான் நினைச்சுக்கிறேன். அப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீ சின்ன பொண்ணு உட்காந்து அரைச்சி இதெல்லாம் பண்ணி கொடுத்ததால நினைச்சா ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இது மாதிரி காலம் எல்லாம் அதெல்லாம் பொற்காலம் தான் சொல்லணும். அது நம்மளுக்கு இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல இதெல்லாம் இந்த அன்பு பாசத்தெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. நான் நம்ம இப்ப நம்ம உனக்கும் பிள்ளை மாட்டு பொண்ணு எல்லாரும் வந்தாச்சு. நம்மளுக்கு 2 பிள்ளை நம்ம மாட்டு பொண்ணுகளும் ரொம்ப நல்ல வேலை அமைச்சுட்டான் நம்ம 3 பேருக்குமே. அது மாதிரி கணவனை பத்தி கேட்கவே வேண்டாம். அவ நம்மளுக்கு நல்ல இது அன்பும் ஆதரவா தான் இருக்கா.
ஆனா நம்ம வந்து ரொம்ப இந்த விஷயத்துல வந்து நம்ம ரொம்ப கொடுத்து வச்சவாதான். நம்மளுக்கு அப்பா அம்மா நம்மள வந்து எவ்வளவு நல்லபடியா நல்ல அறிவுரை எல்லாம் சொல்லி இப்ப கூட ஞாபகம் இருக்கு. கார்த்திகா என் கல்யாணம் ஆன போது எவ்வளவு சொல்லி அனுப்பிச்சா, நீ நான் அப்ப நம்ம குடும்பத்துக்கு நல்ல பேர் கொண்டு வரலாமா, பெரிய குடும்பத்துக்கு வாக்கப்படுறேன், அவ கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு அவ சொல்றபடி கேளு. எனக்கு ஒண்ணுமே தெரியாது அந்த காலத்துல. ஏன்னா நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் கொஞ்சம் ஆச்சாரம்படியோட இருந்ததுனால சமையல் இனிமேல் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நீ எல்லாத்தையும் அவ கிட்ட பிரேயரா சொல்லு. அவ ஒன்னும் தப்பா ஒன்னும் நினைச்சுக்க மாட்டா. அவ உனக்கு வேண்டியதுதான் சொல்லி கொடுப்பா. அதனால நான் இதை நினைச்சுக்கிறேன். அப்புறம் எனக்கு 60 வயசு, நான் அந்த மெட்ராஸ் இருந்த போது எனக்கு 60 வயசு ஆச்சு. நான் நுங்கம்பாக்கத்துல இருந்தேன். அப்ப நான் திடீர்னு காத்தல் போன் பண்ணிட்டு தான் வந்தேன். நானு வந்த உடனே நீ வந்து நான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்லுவேன், நீ தவளை வடை ரொம்ப நல்லா பண்ணியிருந்த, நீ தவளை பண்ணி ஸ்வீட் பண்ணி வச்சிருந்தேன், நான் தவளை வடை ரொம்ப நல்லா இருந்தது. நான் அதை உங்ககிட்ட நான் கூட அடிக்கடி இப்ப கூட சமீபத்துல கூட போன மாசம் கேட்டேன் எப்படி பண்ண என்னன்னு சொல்லிட்டு. அது இதெல்லாத்தையும் இந்த அன்பு பாசம் எல்லாம் ராஜலட்சுமி இந்த காலத்துல வந்து யாருக்கிட்டையுமே எதிர்பார்க்கவே முடியாது. அந்த அண்ணன் இந்த விஷயத்த நம்ம 3 பேருமே இப்பவும் அவ வாட்ஸ்அப்ல பெரிய சுந்தரி பாவம் எப்ப வாட்ஸ்அப் அனுப்பிச்சுட்டே இருக்கா, எப்படி இருக்க, நீ எப்படி இருக்க, அவங்க ஆத்துக்காரர் எப்படி இருக்கா, எல்லாத்தையும் கேட்டு இருக்கா. இது வந்து கடைசி வரையும் நம்ம 3 பேருமே இதை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும். கடைசியில இருக்கணும், உடம்பு ஒண்ணு இல்லாத இருக்கணும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு 80 வயசுன்னு கேள்விப்பட்டு பிள்ளை மாட்டு பொண்ணு பேரன்களுக்கெல்லாம் நீ சொல்லு, எனக்கு ஆசீர்வாதத்தை சொல்லு. பின்காலம் வந்து பெரிய பொன்காலமாக அமையணும். என்ன நான் இதுதான் பெரியவர்கள்ட்ட வந்து வணங்கி இது பண்ணி எல்லாம் வேண்டிக்கிறது. அதுதான் நானு. நீ வந்து இதெல்லாம் ஆனப்போ, ஏன்னா இப்ப இந்த கொரோனா இதெல்லாம் இருக்கிறதுனால ஜாஸ்தி கும்பல் வரவா போறவாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால நீ போட்டோ எடுத்தேன்னா போட்டோ எனக்கு அனுப்பு. மற்றபடி நீ எப்படி, நீ உடம்பு ஒண்ணு இல்லாத இருக்கியா, உங்க ஆத்துக்காரர் ரொம்ப விசாரிச்சு சொல்லு. அப்புறம் வேற என்ன விஷயம், நீ எப்படி இருக்க, இந்தாங்க நான் ஒரு நிமிஷம் இவரும் பேசுறேன், ஒரு நிமிஷம். ஏன்னா வாங்க அப்புறம் மற்றபடி நீ வந்து உன் உடம்ப பாத்துக்கோ. நம்ம வந்து உடம்பு ஒண்ணு இல்லாத நல்லபடியா நம்மளுடைய பிற்காலம் நல்லபடியா பெற்றாரு காலில் நிக்க கூடாது, நம்ம நல்லபடியா இருக்கும். இதெல்லாம் நம்ம அடிக்கடி போன்ல இதேதான் பேசிட்டு இருக்கோம் நம்ம. நீ எனக்கு போன் பண்ணு. இப்போ பேசுமா? ஹலோ ராஜலட்சுமி, எப்படி இருக்க? சௌக்கியமா? ஒன்னான நேரங்கள் 80வது வருஷம் இப்படி ஓட்டிட்ட. அதுவும் ஆட்டுக்காரோட சௌக்கியமா சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எங்களுடைய ஆசை. பெரிய குடும்பத்துல எல்லாருக்கும் இது பண்ணி ஒவ்வொரு ஃபங்க்ஷன் எல்லாம் ஜாயின் பண்ணி எவ்வளவு பண்ணிருக்க, எடுத்து போட்டு பண்ணிருக்க, அதெல்லாம் வந்து அடிக்கடி சொல்லுவேன். எல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இனிமேலாவது இந்த மாதிரி இதெல்லாம் இல்லாத, உடம்பு ஒண்ணும் இல்லாத நல்லபடியா இருக்கணும். ஆட்டுக்காரோட பசங்களோட எல்லாருக்கும் எங்களுடைய பூர்ணமான மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் சரி இருக்கணும். உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், ஆசீர்வாதம். லட்சுமி, நீ கல்யாண வீட்டில் லட்டு வாங்கி கொடுத்ததை நினைத்து சிரிப்பதா? நாம் ஒன்றாக பசுமடத்தில் சாப்பிட்டு வளர்ந்த கதை சொல்லவா? குருவிக்கார கும்பலாக நாம் கிண்டியில் கொட்டமடித்ததை நினைத்து ஆனந்தம் அடைவதா? நாம் அசோக் நகரில் நம் வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை பேசியதை நினைத்து அசை போடுவதா? அமெரிக்காவிலும் என் வீட்டு விசேஷத்தில் நீ வந்து கலந்து கொண்டு எனக்கு பெருமை அளித்ததை நினைத்து பெருமையாக இருப்பதை நினைத்து சந்தோஷப்படுவதா? நம்முடைய பாசப்பிணைப்பை சொல்ல வார்த்தைகள் ஏது? பெரியவா நமக்கு கொடுத்த உன்னதமான சீர் நாம் ஒன்றாக வளர்த்து கொண்ட பாசப்பிணைப்பு தான். அதை நம் பசங்களும் நம்மை பார்த்து தொடரட்டும். நீ நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்க எல்லா வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஹாப்பி பர்த்டே ராஜ். உனக்கு பிளஸ்ஸிங்காக நான் பாட்டு பாடி அனுப்புகிறேன். பெருமாள் உன் திருநாமம் ஸ்ரீசங்கு சக்கரமும் இரு கண்ணில் தெரிகின்றதே. நான் என்ன புண்ணியம் செய்தேனோ தெரியாது, என் இதயம் குளிர்கின்றதே, என் இதயம் குளிர்கின்றதே.
ஆழ்வார்கள் வழி வந்து அழகான கவி செய்து நான் முன்னை போற்றவில்லை. ஆண்டாளின் மொழி போல இதமான கவி பாடி நின்னாமம் கூறவில்லை. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஸ்ரீ சீனிவாசா சீர்பாதம் எண்ணவில்லை. நான் போகும் கதி என்ன நீ வந்து துணையாயிரு ஸ்ரீ சாமி சேஷாஜலா. ஸ்ரீ சாமி சேஷாஜலா. ஸ்ரீஞான சத்குரு ராமானுஜர் செய்த சேவை தான் செய்யவில்லை. ஆச்சாரியர் அன்னமாச்சாரியாரை போல உன் புகழ் பாட வழியும் இல்லை. திருமலையில் திகழ்கின்ற திருமால் உன் தொண்டர்க்கு நான் தொண்டு செய்யவில்லை. நான் போகும் கதி என்ன நீ வந்து துணையாயிரு ஸ்ரீ சாமி சேஷாஜலா. ஸ்ரீ சாமி சேஷாஜலா. பெருமாள் உன் திருநாமம் ஸ்ரீ சங்கு சக்கரமும் இரு கண்ணில் தெரிகின்றதே. நான் என்ன புண்ணியம் செய்தேனோ தெரியாது என் இதயம் குளிர்கின்றதே. என் இதயம் குளிர்கின்றதே. என் இதயம் குளிர்கின்றதே. मैंने स्टार्ट कर दिया. பெரியமா, நீங்க எங்களுக்கு கிரகப்பிரவேசத்துக்கு சர்ப்ரைஸ் கொடுத்த மாதிரி இந்த மெசேஜ் இஸ் a surprise to you. Happy birthday பெரியமா. Happy birthday Rajalakshmi. Happy birthday Rajalakshmi. Yay! Happy birthday சொல்லு. Happy birthday சொல்லு. Hi. Happy birthday party. Happy birthday பெரியமா. ஹாப்பி பர்த்டே பெரியமா. இந்த குர்தா தெரியுதா உங்களுக்கு? நீங்க வாங்கி கொடுத்த குர்தா. என்ஜாய் யுவர் டே. லாட்ஸ் ஆஃப் லவ் ஃப்ரம் அஸ். ஹாப்பி பர்த்டே பெரியமா. Hi folks and Rajalakshmi. Congratulations Rajalakshmi on your 80th birthday, and here is wishing you from me and Kamli all the very best in the future, good health and happiness. It's good to remember Rajalakshmi back from the 50s and the early 60s when we used to go on our holidays from Mumbai to Chennai and sometimes to Tirunnamalai and meet with her on major occasions. I remember, for example, Ramani's wedding, and we used to have a rum time those days. Cut to the late 60s when I was studying in Podar, and that was the time when I would finish college and then go sometimes to Bharathan uncle and Rajalakshmi's place and have lunch before going to Kalyan back home to my Peripa's place. All those days were wonderful days. The greatest thing about Rajalakshmi, as you all know, is her lovely smile. And here is one person who can never think ill of anybody and who never has a bad word for anyone. And it's important that we imbibe this great quality from her, all of us, and provide for that much amount of
peace and happiness in our lives. Here is wishing you all the very best again, Rajalakshmi, and may you have a long, long further innings going up to the 3-figure mark. Ciao. Love you. Let me begin this video by wishing my dear Rajalakshmi a very happy 80th birthday. I am not able to exactly recall as to when I met you for the first time. It should be probably during one of our annual trips to Tiruvannamalai when we were kids of about 10 to 12 years old. But I often remember my mother talking about her brother and Mani in Gandhigram and their children Rajalakshmi and Shivakumar. I had a better contact with my other cousins through Savitri Chitti, Lalita Chitti, Venu Chitti and all. But since our trips to Tiruvannamalai did not coincide, probably I didn't get to know you that well. But all that disappeared when you got married. And I remember from that time when I was always with my mother escorting her to different locations to see a good match for you, and especially the trip to Rukmani Mami's out at Tijukaya Park where I met Mr. Bharathan for the first time. It was then after the wedding when you shifted to Bombay and you were trying to place yourselves at Dombivli in the house and all. We were all very much there with you all the time. When you bought your new house and shifted to Thane, we were there for the Graha Pradesham, and we were with you for all the occasions that happened in your house without fail. Of course, you were also with our family for all the occasions which we celebrated in our family. And the point I'm trying to make is our families were very, very close to each other. During a period of time when you had some problems with your skin allergy, you used to come to our house regularly to meet Dr. Habbu, and Kantan used to be the one who used to take the token in advance. And I remember all those things very clearly. Later on, as your children grew up and all these things, and each one of us got busy with our lives, the contact between the two of us became lesser and lesser. But all the time, we were confident that you were there for us, and I'm sure that you are also confident that we were there for you anytime you want, every time you want. It is in this context I find that it is very unfortunate that we are not physically able to participate in the 80th birthday because of this lockdown issues. And we wish the function goes smoothly, and all our best wishes of our family are with you. I do not know how many of our siblings, my siblings, will send you this video message and all. And but on behalf of Sarasa, Hema, Ravi, Geeta and Nimang, we all wish you a very, very happy birthday. Amma has sent a message, but then it is very garbled, and because of our old age and speech, we are not able to make much out of it, but I will send it to you for all the same. Please have a nice time and enjoy yourself. Thank you. Bye.
Hi Rajalakshmi, happy birthday to you. Once the lockdown is over, we'll definitely come to take your blessings. We miss this special opportunity to meet you on this particular day. Anyway, that's it. Thank you. Hello Rajalakshmi, happy 80th birthday. May God bless you with good health and long life. மணி வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டான். ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் ஹி ஹஸ் கவர்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் ஆஃப் அஸ் அண்ட் ஐ ஹாவ் நத்திங் டு சே. பட் ஐ ஸ்டில் ரிமெம்பர் when you came first time to Mumbai after marriage. அப்போது நாங்கள் we were very happy. ஏன்னா அம்மா சைட்லேருந்து ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்தான்னு. அதுக்கப்புறம் ஐ ஸ்டில் ரிமெம்பர் பரதன் வந்து எங்களை தோம்புவெல்லி ஸ்டேஷனில் கூட்டின்னு போனது, உங்காத்தில் சாப்பிட்டது. ஸோ மெனி திங்ஸ் ஐ கேன் ரிகலெக்ட். மணி சொன்ன மாதிரி அப்புறம் ஸ்லோலி அவளுக்கு ஃபேமிலி சில்ட்ரன் வந்த உடனே ரொம்ப போக்குவரத்து ரொம்ப குறைச்சலாக போயிடுது. தென் ஆல்சோ அக்கேஷன்ஸ், எந்த அக்கேஷன் உங்காத்தில் இருந்தாலும் சரி நம்பாத்தில் இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் நம்ம விட்டு கொடுக்காததுக்கு ஒருத்தருக்கொத்தர் மீட் பண்ணிட்டோம். இட் வாஸ் வெரி நைஸ். ஈவன் உங்கள் ஆனந்தோடு ஆனந்தோட சன்னோட இதுக்கு பூனலுக்கு கூட நான் எப்படியோ, ஈவன் தோ மை ஹஸ்பண்ட் வாஸ் வெரி வெரி சிக், அப்படி கூட நான் வந்துட்டேன். பிகாஸ் தட் பாண்டிங் இஸ் ஸோ மச் தட் ஐ டென்ட் வாண்ட் டு மிஸ் தட். அதே மாதிரி அப்பா போனது கூட உனக்கு அப்போ தான் கண் ஆப்ரேஷன் ஆச்சுன்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் மிஸ்டேக்கன். அப்படி கூட நீ வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு ஆல் த வே ஃப்ரம் தானே யூ கேம். ஸோ ஏன்னா அது ஈவன் தோ ஃபிசிக்கலி வி ஆர் நாட் ஏபிள் டு present ourselves for your marriage, for your birthday, still we wish you all the very best and a wonderful day. Thank you. ஹாய் மாமா மாமி, எப்படி இருக்கேள் மாமி? வெரி வெரி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் யுவர் பர்த்டே. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாம் நல்லா இருந்திருந்தால் நம்ம எல்லோரும் கூடி இந்த ஸ்பெஷல் அக்கேஷனை நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்போம். பட் நோ ப்ராப்ளம், நெக்ஸ்ட் டைம் எப்போ எல்லோரும் சேர்ந்து இருக்கோமோ அப்போ வி வில் செலிப்ரேட் யுவர் பர்த்டே அண்ட் வி ஆர் வெரி வெரி ஹாப்பி ஃபார் யூ. உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் அண்டு வந்து வி விஷ், ஐ ப்ரே காட் நன்னா நீங்கள் இருக்கணும். லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ஹாப்பினஸோட அண்ட் வெரி வெரி பெஸ்ட் ஆஃப் ஹெல்த்தோடு நீங்கள் இருக்கணும் உங்கள் லைஃப்பில். அண்ட் நாங்கள் நமஸ்காரம் பண்ணுறோம், கோடி கோடி நமஸ்காரம் உங்களுக்கு. எங்களை ப்ளஸ் பண்ணுங்கோ, நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும்னு உங்களோட ப்ளஸ் பண்ணுங்கோ. நீங்கள் பெரியவாளாக இருக்க ஆற்றுக்கு என்றைக்கும் நல்லா இருக்கணும் மாமி. ஆற்றுக்கு நீங்கள் தான் இப்போ பெரியவா. நான் அப்புறம் வந்து என்ன இன்சிடென்ட்டு, நான் வந்து ஐ ரிமெம்பர் வென் யூ மெட் யூ ஃபர்ஸ்ட் டைம். நான் வந்து ஸ்கூல்லையா காலேஜ்லேயோ ஏதோ படிச்சுட்டு இருந்தேன், ஐ டோன்ட் ரிமெம்பர் வெல். அண்டு நான் பாம்பேக்கு தனியாக வந்தேன். அண்டு அது என்ன அக்கேஷன்னா, இப்போ நம்ம சாவித்திரியோட பர்த்டே அது, சாரி சாவித்திரியோட கல்யாணம் அது. அண்டு சாவித்திரி கல்யாணம் அண்டு நீங்கள் புது பிரைடு. அப்போ அந்த இடத்துல எல்லோரும் உங்களை சுற்றியே இருந்துட்டுருந்தா. ஐ வாஸ் ஸோ இம்ப்ரெஸ்ட் பை யூ தட் டைம் ஒன்லி. ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அண்ட் இட் வாஸ் சச் அ ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யூ ஆல்சோ. எல்லாரையும் அரவணைச்சுட்டு குழந்தைகள்லாம் பார்த்துட்டு பெரிய குடும்பத்தில் நீங்கள் யூ டுக் இட் ஸோ வெல். அண்டு இது வரைக்கும் நீங்கள் எல்லாரையும் நல்லா கொண்டு போயின்ட்டுருக்க. அண்ட் எல்லோரும் உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு அன்பும் பாசமும் ஒரு அபிமானமும் வச்சுருக்கா. இதெல்லாம் பிகாஸ் யூ கேவ் தம் எவ்ரிதிங் அண்ட் யூ ஆர் கெட்டிங் இட் பேக். அவ்வளோ ஆசையாக இருக்கா எல்லோரும். என்றைக்கும் நீங்கள் நல்லா இருக்கணும் மாமி. அண்டு ஐ விஷ் யூ ஆல், எங்கள் குடும்பத்துக்கு எல்லாருக்கும் நீங்கள் ப்ளஸ் பண்ணுங்க. அண்டு ஹோப் வி மீட் சூன். தேங்க்யூ மாமி. மாமி எங்களுக்கு நல்ல சாப்பாடு வேணும், ஓகே?
உங்கள் பர்த்டே சாப்பாடு வேணும். சரியா? தேங்க்யூ மாமி.
Happy 80th birthday to you. Namaskaram. To you and Chittappa. Take care. Take care. Bye. Enjoy. Hello, Vanakkam, Tana Chitti. How are you? Many happy returns of the day. You are always known to me as the best matchmaker. Thank you. Love you. Continue to shower your blessings on my family. Thank you very much. God bless you. God bless all. Vanakkam once again. Tana Chitti, wish you a very happy 80th birthday. Wish you all the good health. We will definitely have a party once the lockdown is over. Say happy birthday. Stay strong. Birthday to you. Love you, Chitti. As soon as I saw the message from Anand, my immediate thought process was that Appa saying that after his return to Meerut from his trip to Mumbai prior to his transfer in 1970, he said that Raji has assured me that we bring the children to Mumbai and we can say make their career and some shape. Appa had great respect and support from Chitti. Even during his Sadabhishekam, he publicly said that Raji has kept her word and ensured all my children had some career path and life. My own impression of Chitti is our interaction and turbulent time during Kala's marriage. We had so many challenges. All of us used to be like Satya Pe Satta guys. After that, Chitti used to teach us about personal hygiene, such as having individual towel, soap, plates, which we used to otherwise commonly use, and be dignified in all circumstances. Our family is indebted to her contribution to ensuring that we are all married and have normal family life. She has attended all our functions and have been a pillar of strength. By the way, I recollect my first Bisibela bath made by her. Lot of memories are coming, but I am unable to express in very short duration. We wish her very best, but please continue to be part of our lives and continue to guide us. Thank you. Chitti has been a great pillar of support for our family. She helped us organize all the family functions and made sure every function is completed to the T. Even today we seek blessings for all our decisions. The entire cohesiveness in the family is because of the selfless love and help bestowed on us by the two Chittis of this family. Thank you so much for being part of this family. You are a treasure to cherish. Happy birthday, Chitti. Happy birthday. Happy birthday. Have a great day and a wonderful year ahead. Cheers. ஹாப்பி பர்த்டே 80th ஹாப்பி பர்த்டே சித்தி. இவ்வளோ கிட்ட கண்டு நம்ம அவங்களா ஒருத்தர் பார்க்க முடியல, வர முடியல, அப்படி ஆகிடுது. சித்தப்பா எப்படி இருக்கா? நீங்கள் பர்சனாக வரலாம் கூட என்ஜாய் பண்ணுங்க. நான் உங்களை ஃபஸ்ட் டைம் மீனட்டில் வந்தபோது தான் ஃபஸ்ட் டைம் நான் உங்களை பார்த்தேன். தானால் வந்து அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. கல்யாணம் அப்படிங்க எல்லா கல்யாணத்தை பிடிச்ச கல்யாணத்தை நல்லா முடிச்சு கொடுத்து அதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குது. இப்போ தான் யாருக்கு எப்போ எங்களுக்கு எதாவது வந்து உடம்பு செய்யறதுன்னு நல்லா கவனிச்சுட்டு அம்மா இல்லாத குறைய நீங்கள் நல்லா நிறைவேற்றி கொடுத்துரு எங்களுக்கு. இப்போ பழைய நாவலும் நிறையா வருது, சொல்லத்துக்கு நிறையா இருக்குது, ஆனால் ஒன்றும் ஜாஸ்தி சொல்ல முடியல இப்போ. எனிவே ஒன்ஸ் ஐம் விஷிங் யூ ஹாப்பி அண்ட் ஹெல்தி லைஃப் சித்தி. ஹாய் சித்தி, இங்கே பிறந்தநாள் வாழ்த்துக்கள், 80வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் நல்லா வந்து நடத்தி கொடுத்துட்டு போனேன். மேலே மேலே வந்து பண்ணி கொடுக்கணும் இன்னும் எல்லாத்துக்கும். ஒரு தடவை நல்லா ஞாபகம் இருக்குது, மாமியார் தோசை நீங்கள் சென்னை போயிட்டு, ஆனால்
பேப்பரில் இவ்வளோ அழகாக டீட்டெயிலாக எழுதி கொடுத்து என்ன பண்ணணும் எப்படி பரிமாறணும் எல்லாம் அடுத்தடுத்து லைன்ஸு ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு தடவை விட்டு கொடுத்ததில்லை, வராமல் இருந்ததில்லை. அப்புறம் உங்களோட ட்ரிப்பு ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, என்ஜாய் பண்ணேன். ஸ்வீட் மெமரிஸ் இதே மாதிரி மேலும் மேலும் வந்து பண்ணி கொடுக்கணும். இன்னும் நிறையா இருக்குது சொல்கிறதுக்கு, ஆனால் வார்த்தை இல்லை. God bless you with good health and peaceful life, Chitti. Enjoy yourself with family that we could not meet, even though we are closer to your place. Thank you. Happy 80th birthday, Chitti. Have a great lockdown birthday. This is one of a kind. And thank you for all the support you have given to the entire family consistently throughout all these years. We respect you for that. And once this lockdown is done, we'll surely have a great get together and hoping to see you all soon. Till then, have a safe and a great birthday. And also birthday wishes from. Thank you. హ్యాపీ బర్త్డే పార్టీ. బర్త్డే చిట్టి. నమస్కారం. హ్యాపీ బర్త్డే.